அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது AKP Entertainers சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் சத்துணவு திட்டத்துறையில் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு உண்டான கல்வி தகுதி என்ன, இதுக்கு உண்டான அப்ளை பண்ண கடைசி டேட் என்ன, சேலரி எவ்வளோ, இதை பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோ பதிவில் காண இருக்கோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம AKP Entertainers சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோ குழப்பலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி தான். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசாணை எண் 86 சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் 25/11/2016 படி தமிழக அரசு சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் 7 அரசு கூர்நோக்கு இல்லங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை, கடலூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருநெல்வேலி. அது மட்டும் இல்லாமல் 2 அரசு சிறப்பு இல்லங்கள் சென்னை மற்றும் செங்கல்பட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், அது பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துதல் சேவை வழங்க ஆணை வழங்கப்பட்டதை தொடர்ந்து அரசாணை எண் 118 சத்துணவு திட்டத்துறை நாள் 12/9/2019 படி வேலூர் அரசினர் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கி இருக்கும் சீரார்களுக்கு ஆற்றுப்படுத்துனர்கள் மற்றும் ஆற்றுப்படுத்துதல் சேவை, பார்த்தீங்கன்னா அவங்க கவுன்சிலிங் தரணும், அதுதான் வேலை, சேவை வழங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பதவிக்கு தகுதியான உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதல் முதுகலை பட்டம் பெற்ற நபர்கள் மேற்குறிப்பிட்ட பதவிக்கான விண்ணப்பம் மற்றும் தகவல்களை வேலூர் மாவட்ட இணையத்தில், அதை பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க, http://velur.nic.in பதிவிறக்கம் செய்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். விண்ணப்பங்களை உரிய சான்றிதழுடன் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்ப வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா 31/10/2019 அன்றைக்கி மாலை 5:45க்குள் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 31/10/2015 அந்த 5:45க்கு அப்புறம் விண்ணப்பித்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மட்டும் இல்லாமல் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் உரிய சான்றிதழ் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் யாவும் முன் தகவல் என்று நிராகரிக்கப்படும். தகுதியான நபர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதல் வல்லுநர்கள் கொண்ட தேர்வு குழு மூலம் நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்படும் உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்தினர்களுக்கு வருகையின் அடிப்படையில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா மிகாமல் வேலை இருக்கும். அதுக்கு மேலே இருக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு மதிப்பூதிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் நீங்கள் போய் அட்டென்மெண்ட் அந்த கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செலவு உட்பட 1000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியாக தருவாங்க. நீங்கள் ஒரு நாள் தான் இதுக்கு உண்டான வேலை. ஸோ உங்களுக்கு 1000 ரூபா சேலரி. ஒரு வருகைக்கு போக்குவரத்து செலவு உட்பட 1000 ரூபா வழங்கப்படும். மேலும் விவரங்கள் வேண்டுவோர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நன்னடத்தை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இதுக்கு இன்னும் தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு விண்ணப்பமும் தகுதி இருக்கிறவங்க கண்டிப்பாக விண்ணப்பிங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு போய் விண்ணப்பிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது உண்டான அட்ரஸ் கொடுத்துருவேன். எல்லா விண்ணப்பமே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இந்த அட்ரஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நன்னடத்தை அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அண்ணா சாலை, சுற்றுலா மாளிகை எதிரே பிராக்கெட்டில் வேலூர் 632001 அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் அதை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் குறிப்பிடணும். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலில் உங்கள் நேம் எழுதிடணும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஒட்டி அது மேலே நீங்கள் சைன் பண்ணணும். அடுத்து செகண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை பெயரில் காவலர் பாதுகாவலரின் பெயர். மூணாவது பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த். அது நாலாவது பார்த்தீங்கன்னா 1/7/2019 படி உங்கள் வயசு என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதில் ஃபில் பண்ணணும். அஞ்சாவது நீங்கள் திருமணமானவரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும். ஆறாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிரந்தர முகவரி வந்து கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் இருக்கிற முகவரியை நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா தேசிய இனம். எட்டாவது பார்த்தீங்கன்னா ஜாதி மதம், நேஷ்னாலிட்டி இந்தியன் தான் எல்லாருமே. எட்டாவது பார்த்தீங்கன்னா மதம் ஜாதி அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 9வது காலத்தில் ஃபில் பண்ணிடுங்க. 10வது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க. 11வது பார்த்தீங்கன்னா இதர தகுதி நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை 11வது எழுதுங்க. 12வது பார்த்தீங்கன்னா உங்கள் அங்க அடையாளம் ஏதாவது ஒரு 2 அல்லது 3 எழுதிருங்க, ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 13வது பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை எழுதி எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறத மொத்தம் ஆண்டுகள் எத்தனை, இந்த மாதிரி முழு வரைக்கும் நீங்கள் இந்த 13வது காலத்தில் ஃபில் பண்ண வேண்டியது வரும்.
முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் முன்னறிவிப்பின்றி நிராகரிக்கப்படும் அதிலே கொடுத்துட்டாங்க பார்த்துங்க. அது உறுதிமொழி பார்த்தீங்கன்னா நான் திருன்னு போட்டு உங்கள் நேமு, அல்லது திருமதி உங்கள் நேமு, செல்வி உங்கள் நேமு போட்டு தகப்பன் பெயர் திரு. இதனால் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், விண்ணப்பத்தில் நான் அளித்துள்ள தகவல் மற்றும் இணைத்துள்ள சான்றிதழ் மற்றும் என்னுடைய விவரங்கள் யாவும் உண்மை என உறுதியளிக்கிறது. மேற்கூறிய தகவல், சான்றிதழ் மற்றும் விவரங்கள் யாவும் தவறு என கண்டறியப்பட்டால் இவ்விண்ணப்பம் இந்நிலையிலும் நிராகரிக்கப்படும் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் போடுற மாதிரி இங்கிலீஷில் அதே மாதிரி உங்கள் நேம் பாதனை போட்டு நீங்கள் சைன். இந்த பதவிக்குண்டான கல்வி தகுதியும் விருப்பம் உள்ள அனைவரும் விண்ணப்பிங்க. இந்த பணி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 60 நாள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்க போகுது. மற்ற நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியார் கம்பெனியில் வேறு எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது 60 நாள் மட்டும்தான் வேலை. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சேலரி. ஸோ விருப்பமும் கல்வி தகுதியும் உள்ள அனைவரும் விண்ணப்பிங்க. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/10/2019 அன்னைக்கு இது கடைசி தேதி. இது விண்ணப்பிக்க அனைவருக்கும் நம்ம AKP சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கணும். இது அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.